World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், நிறைய சிறப்பான வகுப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. மாதம் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. வெல்னஸ், குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவலாக எதிர்பார்க்குற வகுப்பாக தான் இது இருக்கும். ஏன்னா செய்வினை தோஷம், கண் திருஷ்டி, இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எங்களை மாதிரி எல்லாருக்குமே ஒரு உணர்வு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்தாலும் நமக்கு யாராவது செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஒரு நெகட்டிவ் நல்ல தசாபுத்தியாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்டல் சில தொழில் தடைகள் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா திருஷ்டி அதிகமாக போட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு வரும். ஸோ அதை பற்றியெல்லாம் ஏன் இது வருது, இதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் சொல்ல வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக, கண் திருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல என்னங்க சார், அது எங்கேருந்து உருவாகுது, செய்வினை அப்படிங்கிறது யாருக்கு வரும், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். பொதுவாக இந்த செய்வினை அப்படிங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. யாருக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முன்ஜென்ம கர்மா மூலிமா தான் செய்வினை அப்படிங்கிற விஷயமா வருது. நாம் யாருக்காவது செய்வினை வச்சுருந்தா தான் திருப்பி அந்த விஷயம் வரும். நீங்கள் யாருக்குமே செய்வினை வைக்கல, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லேயே போகலைன்னா உங்களுக்கு அது திரும்பி வராது. அதேமாதிரி நீங்கள் யாருக்குமே செய்வினை பண்ணல சார், ஆனால் உங்களுக்கு வருதுன்னா உங்களுடைய முன்னோர்களோ உங்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்களோ உங்களுடைய குடும்ப பின்னணியில் இருக்கிறவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனாலையும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு ஜாதகத்தில் ரொம்ப எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் இல்லாமையும் நமக்கு நடக்கக்கூடிய சில அறிகுறிகள் மூலமா கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஜாதகம் இல்லாமல் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் மூலிமா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாதையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவலில் நிறைய தடைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்ல பணம் வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் பிளாக்கை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபினான்ஷியல் பிளாக் வருதுனாலே அப்போ அங்கே செய்வினையோட தாக்கம் ஏதோ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக தூங்க முடியாது. உங்களுக்கு சரியான ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான தூக்கத்தை கொடுக்காது. அதுக்கப்புறம் உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ளட் ப்ரெஷர் டெஸ்ட் எடுக்கிறீங்க, சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் மறைமுகமாக அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியான ஒரு மன பிராந்தியோ அதோடைய உணர்வுகளோ உங்களுக்கு இருக்கும். இப்போ ஹை ப்ரெஷர் ஆகும்போது ஒருத்தங்களுக்கு தலைவலி வருதுன்னா பயங்கரமாக மண்டை வலிக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போய் ப்ரெஷர் இருக்குமா செக் பண்ணால் ப்ரெஷர் இருக்காது. அப்போது ஒரு மாயை தோற்றத்தை உங்களுடைய உடலில் ஏற்படுத்தும். அதே மாதிரி கால் வலி, கை வலி, உடம்புல அங்கங்கே வலிகள் வரும். தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலிகள் வரும். ஆனால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அந்த வலி ஒன்றும் பெருசாக அது ஒரு நோயோட தாக்கமாகவே இல்லைன்னு சொல்லிடுவார். அப்போ நமக்கு தீர்வே கிடைக்காத மாதிரியான ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். இதெல்லாம் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் மூலிமா இதை நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய காரிய தடைகள் வரும். வாகனத்தில் போகும்போது நிறைய தடைகள் வரும். இப்படி நம்ம எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அறிகுறிகளை செய்வினை தோஷத்துக்கும் கண்டிஷ்டி தோஷத்துக்கும் அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். இதே விஷயத்தை ஜாதகத்தை பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் கன்ஃபர்மேஷனாக ஜாதகத்தில் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்க முடியும். செய்வினையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு தான். காலபுருஷத்துடைய 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், மாந்திரிகம் தாந்திரிகம் செய்வினையை சொல்லக்கூடிய கிரகம் ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு தொடர்பு எப்படி வேணால் இருக்கலாம். செவ்வாய் ராகு ஒன்றா சேர்ந்துருக்கலாம். செவ்வாய் ராகு நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கலாம். செவ்வாய் ராகு ஒருத்தர் நேர் எதிர் திசையில் பார்த்துக்கலாம். அல்லது செவ்வாய் ராகுவை பார்க்கலாம், ராகு செவ்வாயை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜென்மத்தின் வழியாக ஒரு செய்வினை தாக்கம் வருதுன்னு சொல்லலாம். அந்த கிரகம் எவ்வளோ வலிமையாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த தாக்கம் குறைவாக இருக்கும். அந்த கிரகம் ரொம்ப மோசமாக கெட்டு போயிருந்தால் அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் செய்வினை தோஷத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். அப்போ அஸ்வினியில் லக்ன புள்ளி, அஸ்வினிலேயே பிறந்தவங்க, அஸ்வினியில் ஏதாவது கிரகம் இருக்கிறவங்களுக்கு அந்த தாக்கங்கள் செய்வினை தாக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுமாதிரி விருச்சக ராசியும் 8ஆம் பாவமும் செய்வினையை சொல்லக்கூடியது. விருச்சகத்தில் ஒருத்தங்களுக்கு கிரகம் இருந்துட்டாலே செய்வினை தாக்கம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி விருச்சகத்தில் ஏதாவது கிரகம் பார்த்துட்டாலும் அல்லது 8ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலோ
8ஆம் பாவத்தை ஏதாவது கிரகம் பார்த்தாலும் இந்த தாக்கங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் கூடிய ரூல்ஸ். இந்த ரூல்ஸை பயன்படுத்தி செய்வினுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதை துல்லியமாக சொல்ல முடியும். எதனால் அந்த செய்வினை வந்திருக்கு, நீங்கள் என்ன மாதிரி கர்மா பண்ணியிருக்கீங்க, இது யார் பண்ணியிருப்பாங்க, இதனால் என்னமான தாக்கங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத மிக அழகாக நம்ம எடுக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு 3 விதமான காரகத்துவங்கள் அந்த செய்வினையோட பலன் நடக்கும். ஒன்று உடல் காரகத்துவம், உடல் ரீதியாக தொந்தரவுகளை கொடுத்து அதன் மூலிமா அவங்கள ஆஃப் பண்ணி முடக்கிறது. 2வது உறவு காரகத்துவம், அவங்கள ரொம்ப நம்பிட்டு இருக்கக்கூடிய உறவுகள், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து சண்டை போட வச்சு நம்மளை அறியாமல் முறிவு ஏற்படுத்துறது, ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகும். 3வது உயிரற்ற காரகத்துவம், பொருளாதார தடை, காரில் அடிக்கடி விபத்து ஏற்படுறது, அல்லது நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் ஒரு பெரிய தடையை கொடுக்கும். இப்படிலாம் நம்ம வந்து அந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பிறப்பு ஜாதகத்திலே அது ஒருத்தருக்கு இருக்கும். பட் ஆனால் அது எந்தெந்த மாதிரி சமயத்தில் இது வந்து அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துங்க? அது பொதுவாக வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அது எந்த சமயத்தில் வரும்னா தசாபுக்தியில் தான் வரும். அதே மாதிரி கோச்சாரத்தில் வரும். இப்போ செவ்வாராகு தொடர்பு விருச்சக தொடர்பு இருக்குன்னா விருச்சகத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துது. செவ்வாராகு தொடர்பு வந்து ராகு திசை செவ்வாபுத்தி, செவ்வாய் திசை ராகுபுத்தி நடக்குது. அல்லது செவ்வாயோட நட்சத்திரங்கள் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துது. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துதுன்னா அப்போல்லாம் இதனுடைய தாக்கத்தை வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் சொல்லியிருக்கோம் எந்த மாதிரியான விஷயத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். அதற்கான காலச்சக்கரத்தை நம்ம இயக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் செய்வினை தோஷத்தால் ஒருத்தங்களுக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும்னு சொல்கிறோன்னா அப்போ அதே மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் உள்ள நபர்களை போய் சந்திக்கக்கூடாது. சந்தித்தா அந்த காலச்சக்கரம் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்ச பிறகு தற்காத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வேறு ஏதாவது கோவில் பரிகாரங்களோ வாழ்வியலில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் எப்படி இதுக்கு பண்ணிக்கலாங்க சார்? பொதுவாக வந்து செய்வினைக்கும் சரி கந்திஷ்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கும்போது கந்திஷ்டி வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த லைஃப் நமக்கு கிடைக்கலேன்னு ஒருத்தங்க மனசில் நினைக்கக்கூடிய இயக்கமும் பொறாமுறையால் தான் அந்த கந்திஷ்டியை உருவாகுது. அப்போ மோஸ்ட்லி நம்மளோட வளர்ச்சியை வந்து மற்றவங்கள்ட்ட தெரியப்படுத்தாமல் எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் வருது, நீங்கள் ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்கீங்க, கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்களை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் வராங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா காரில் போகாமல் சும்மா சாதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபா காரில் போயிட்டு வாங்க. சில விஷயங்களை சில நபர்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா காரில் போகிறீங்கன்னா அங்கே வந்து 1 கோடி ரூபா காரில் 2 கோடி ரூபா காரில் வரவங்களாக இருக்கணும். அப்போ உங்களை பார்த்து யாரும் திருஷ்டி ஏற்படுத்தவே மாட்டாங்க, பொறாமையும் பெற மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை விட பெரிய காரில் வராங்க, அப்போ உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 50 லட்ச ரூபா காரில் போகும்போது அங்கே காரே இல்லாதவங்க வந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு பொறாமை குணம் அதிகமாகி அவங்கவுங்க மேலே அந்த கந்திஷ்டியை செலுத்தக்கூடிய சூழல் வந்துடும். திஷ்டிங்கிறது நம்மளை பற்றி நினச்சாலே வரும், நம்மளை பற்றி அவங்க நினச்சாலே வரும், நம்மளை பற்றி பேசினாலே வரும், நம்மளை பற்றி நம்மளுடைய அந்த வெற்றியை அவங்க கண்ணால் பார்த்தாலும் வரும். இப்படி 3 வகையாக அதை நம்மளை பாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தடுத்துக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாழ்வியலாக நம்ம பூர்வ முடியை வெட்டி போட்டோம்னா திஷ்டி தோஷம் கலையும். முட்டை எடுத்து நம்ம தலையை சுற்றி தூக்கி உடைச்சோம்னாலும் திஷ்டி தோஷம் கலையும். காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காளி வழிபாடு, அதுக்கப்புறமெல்லாம் துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு, இங்கெல்லாம் போய் நம்மளை தலையை சுற்றி லெமனை வேலில் குத்திட்டு வர்றது, லெமனை காலில் மிதிக்கிறது, அங்கே நடக்கூடிய ஹோமங்களில் கலந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய தாக்கங்களையும் அது வந்து பிரச்சனைகள் இல்லாமல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம இது என்ன பண்ணிக்க முடியும்னா மிக சிறப்பாக நம்ம வந்து எடுக்க முடியும். அது நிறைய பரிகாரங்கள் இருக்குது, பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு லைஃப் டைம் வந்து நம்ம உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது சில பார்த்திங்கன்னா சில வகையான ரிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில கயிறுகள் கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க, சில எந்திரங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார்? இல்லை கண்டிப்பாக பண்ணுவோம். எந்திர வழிபாடு, அதுக்கப்புறம் நவரத்னம் போட்டுக்கிறது, கயிறு கட்டிக்கிறது, ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது. இப்போ வந்து செய்வினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு யாகம் இருக்குது, அந்த மாதிரி பண்ண முடியும். கந்திஷ்டியை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு யாகம் இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே எல்லாத்துக்கும் வேலை செய்யாது.
ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து அந்த தாக்கங்களை குறைப்பதற்கு யார் யாருக்கு எதை பண்ணால், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி மெடிசன் கொடுக்குறதில்ல, எல்லாருக்கும் ஒரே மெடிசனும் வேலை செய்கிறதில்ல. அதேமாதிரி ஜாதகத்துலேயும் பரிகாரங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசப்படும். இப்போ வந்து செவ்வாய் ராகு சம்மந்தமான தொடர்பு நெருப்பு ராசியில் இருந்தால் அவர்கள் வந்து யாகங்கள் பண்ணுறது மூலிமா அந்த செய்வினையை குறைச்சிக்க முடியும். இதே நிலராசியில் இருந்தால் அவங்க நவரத்னம் போட்டுக்கிறது, எந்திர வழிபாடு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவன் சரி பண்ணிக்க முடியும். நீர் ராசியில் இருந்தால் போய் வந்து என்ன பண்ணணும், நதி நீராடல் சொல்லுவாங்க, அருவியில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது, நதியில் குளிக்கிறது, தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இதே காற்று ராசியில் இருந்தால் காயத்ரி மந்திரங்களை ஜபம் பண்ணுறது, அந்த செய்வினை தோஷத்தை நீக்கிறதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, பவர்ஃபுல் மந்திரங்கள், அதெல்லாம் ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இப்படி பஞ்சபூதங்களோட இயக்கத்தின் அடிப்படையில் ஜாதக ரீதியாக எது நமக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரம் பண்ணால் 100% ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு நீண்ட நெடிய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நிறையா முதலீடுகள் வெளியில் கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ரொம்ப கடினமாக உழைச்சி ஒரு மேலே வந்திருப்போம். பட் இந்த திருஷ்டியாலேயும் இந்த செய்வினை கோளாறுகள்னாலேயும் அதனுடைய பலன்கள் முழுசாக நம்ம அனுபவிக்க முடியாமல் நிறையா இடர்பாடுகளை வந்து சந்திக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ முதலீடு போடுறதுங்கிறத விட ஒரு செல்ஃப் ப்ரொடக்டிவாக நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கலை கண்டிப்பாக நமக்கு எல்லோரும் தேவை. ஸோ இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு வகுப்பாக இருக்குன்னு தான் நாங்களும் அவளோட காத்திருக்கோம். இந்த வகுப்பு நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பாக நடத்த போகிறேன். இது வந்து 28ஆம் ஞாயிற்றுக்கிழமை 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடத்த போகிறேன். இதில் செய்வினை சார்ந்து கந்திஷ்டி சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது, ஜாதகமே இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த காலகட்டத்தில் இது தாக்கம் அதிகமாக இருக்கும், இதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும், எந்த மாதிரி தெய்வங்களை வணங்கணும், எந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், எந்திரங்கள் எப்படி பயன்படுத்தணும், நவரத்னம் எப்படி போடணும், ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அது வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் படிக்கிற பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு. இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் வகுப்புலேயே அவங்க ஜாதகத்தை பார்த்து செய்வினை இருக்கா, கந்திஷ்டி இருக்கா, அது யாரால் வச்சுருக்காங்க, அது எப்படி எடுக்கணும், எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாத்தையுமே வகுப்புலேயே எல்லாருக்கும் பார்த்து சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் அந்த வகுப்பில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பான விளக்குங்க. ஒரு 1 டே கிளாஸாக இதை வந்து டீட்டெயிலாக எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முதலீடுகள் அப்படிங்கிறத நம்ம நிறையா பண்ணுவோம், இருந்தாலும் தற்காப்பு அப்படிங்கிறது முதல்ல ப்ரிவென்டிவாக அதை தான் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வகுப்பை நாங்களும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் சார். இவ்வளோ சிறப்பான வகுப்பு காத்திருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.